நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறதான சோதனைகளை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். I'm going to say a few things about the trials which we are undergoing in our life. சோதனைகள் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்களுக்கும் உண்டு. Trials and temptation doesn't come only for the adults but also for young people. வாலிபர்களுக்கு பாவம் மாத்திரமல்ல, பலவிதமான சோதனைகள் வரும். Not just sin for young people, but they will undergo diverse kinds of trials. அப்ப அந்த சோதனையினுடைய 3 பகுதிகளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். I want to share the 3 aspects of a trial. சோதனையினுடைய முன் பகுதி, சோதனையுடைய உள் பகுதி, சோதனையுடைய பின் பகுதி. The front end of a trial, the inner portion of a trial and the back end of a trial. Front side, inside, back side. இத 3 பகுதிகள். அப்போ அதை பற்றி நாம் பார்க்க போறோம். We are going to meditate upon that. அப்போ ஒரு சோதனையை நாம் சந்திக்கும் போது எந்த விதமான சோதனை, அதுக்கு ஒரு front side ன்னு ஒன்று இருக்கு. Whatever trials we face, there is a front side of a trial. அந்த சோதனையில் நீங்களும் மற்றவர்களும் நேரடியாக பார்க்கக்கூடிய பகுதிகள். That is the portion of trial where you and others can see directly. உதாரணமா நீங்க படிக்கிற ஸ்கூல்ல இல்லனா படிக்கிற காலேஜ்ல, உங்க வொர்க் பிளேஸ்ல உங்களுடைய டீச்சரோ உங்களுடைய பாஸோ வேண்டுமென்றே உங்களை உபத்திரவப்படுத்துறாங்க. அவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே பின்னாடி அலையறாங்க. For example, in your school or a college or in your workplace, you have your principal or your boss who is coming intentionally behind you in order to accuse you. அதான் அந்த சோதனையுடைய front side. That's a front side of the trial. அந்த பாஸ், அந்த டீச்சர், அவங்களுடைய குற்றச்சாட்டு, டெய்லி அவங்க தேடி தேடி பேசுற வார்த்தைகள், இதான் அந்த front side. The boss, the teacher and every word which they search in order to accuse you, that is a front side. ஒரு சினிமாவுடைய ஒரு CD உங்க கையில கிடைக்குது, இல்ல ஒரு பென் டிரைவ் கிடைக்குது. Assuming you get a CD or a pen drive which has some movies. அப்போ அந்த பென் டிரைவ், அந்த கொடுக்கிற ஆள் உங்களுடைய ஃப்ரெண்டு, நீங்க லேப்டாப்ல டவுன்லோட் பண்றீங்க அந்த சினிமா, இதெல்லாம் தான் அந்த front side. The cinema which you download on a laptop, that pen drive, the person who gives that pen drive to you, these are the front side. நம்முடைய பார்வையில இந்த front side தான் நம்ம நிறைய பாப்போம். In our vision or in our sight we see only the front side. ஆனால் தேவன் front side ஐ பார்க்க மாட்டார், inside ஐ தான் பார்ப்பார். But God will not see the front side but rather he will see the inside. அந்த சோதனையுடைய inside என்ன தெரியுமா? Do you know the inside of a trial? இந்த சோதனை வெளியில வரும்போது, நம்மை அணுகும்போது நமக்குள்ள என்ன நடக்குது, அதுதான் inside. When the trial approaches us, whatever which happens inside us is the inside of a trial. அப்ப அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். God will see that inside us. அப்போ நம்முடைய பெற்றோர் இல்லனா நம்முடைய பாஸ் இல்லனா நம்முடைய டீச்சர் நம்ம தவறா வேணும்னே அவங்க ரொம்ப ஓவரா, அதாவது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க, தேவையில்லாம கண்டிக்கிறாங்க, நமக்கு அது வெறுப்பா இருக்கு, இது front side. ஆனா அவங்க அப்படி பண்ணும்போது நமக்குள்ள என்ன நடக்குது, அதுதான் inside. When a teacher or a boss or even our parents, when they are over strict, when they are so strict that we don't like it, and whatever happens inside us because of this as a reaction is the inside part. நம்ம front side பார்த்துட்டு இருப்போம், ஆண்டவர் inside நம்ம தான் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ரியாக்ஷன் என்ன இருக்கு? We will look at the front side of a trial, but God will look inside us of what is happening inside us. அப்போ ஆவிக்குரியவர்கள், சோதனையை ஜெயிக்க விரும்புகிறவர்கள், முன்னேற வளர விரும்புகிறவர்கள் front side பார்க்க கூடாது, inside தான் பார்க்கணும். All those who are spiritual, those who want to grow in spiritual life should not look at the front side, rather they have to look inside. பைபிள்ல சொல்லி இருக்கு. சரி, இங்க யாராவது உங்க தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு சொல்ல முடியுமா? Can any one of you say how many hairs you have on your head? யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா no one can say that. நேத்து ஒரு நம்பரா இருந்திருக்கும், இன்னைக்கு வேற நம்ம முடி செய்யும்போது கொஞ்சம் கொட்டி இருக்கும், நம்பர் மாதிரி இருக்கும். Yesterday there would have been a different count, but today when you are combing your hair,
the count would have decreased. ஆனா ஆண்டவருக்கு உங்க தலையில எவ்வளவு முடின்னு தெரியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். But God has clearly said he knows the count of the hair upon your head. எங்கேயாவது ஃபார்ம் fill up பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்க தலையில எவ்வளவு முடி இருக்கு யாராவது கேக்குறாங்களா? Does anyone ask you to fill up in an application form saying how much hair you have on your head? பூமியில எந்த ஃபார்ம்லயும் இதுவரைக்கும் கேட்டது இல்ல. Nowhere upon this earth no one has asked in any of the application நாமும் form. ஆண்டவர்ட்ட கேட்டது இல்ல. ஆண்டவரே இப்போ ஆண்டவருக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிறார் உன் தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு. யாராவது இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு ஆளாவது கேட்டிருப்பான் ஆண்டவரே எத்தனை முடி இருக்கு என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே. கொஞ்சம் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. Even we have not asked God of how many hair is upon our head, or now any of the Christians having any interest went to God and asked God, please tell me how much hair I have upon my head. அப்ப அந்த தேவையில்லாத கணக்கு ஆண்டவர் நம்மை பற்றி மனசுல வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து இந்த ஆள் வந்து உபத்திரப்படுத்துறான், அவங்க தேவையில்லாம சும்மா சும்மா குத்தி குத்தி காட்டுறாங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? Even for this unnecessary account or count of a hair, God knows so clearly. Will not God watch about all the people who unnecessarily poke us, try to accuse us and trouble us? அப்போ நம்முடைய படிப்புக்கேற்ற ஒரு வேலை இன்னும் கிடைக்கல, அது ஆண்டவருக்கு தெரியும். We do not have a right kind of job according to our education. God knows that very well. நம்ம ஸ்கூலுக்கு போனா காலேஜுக்கு போனா எந்த வடிவத்துல சோதனை வருது, எந்த ஆள் மூலமா வருது ஆண்டவருக்கு தெரியும். When we go to the school or a college, God knows very well of what kind of trial we are going to face and who is the problem creator. He knows very well. அப்போ அந்த பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை வர நேரத்துல ஆண்டவர் அந்த பிரச்சனையே பார்க்கிறது இல்ல, அவர் நம்மை தான் பார்த்துட்டு இருக்கிறார். When there is a big problem coming against us or a trial approaching us, God never looks at the trial, rather he will look inside us. அப்ப நமக்கு எவ்வளவு எரிச்சல் வருது, How much we have been irritated by that, நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், how much are we worrying, நம்ம எவ்வளவு பெருமைப்படுறோம், how much pride we have. அதெல்லாம் ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. God will watch only these things. இதை தான் நாமும் பார்க்க பழகணும். We should also practice to look at such things. ஏன்னா அந்த சோதனை வருகிற காரணமே நமக்குள்ள இருக்கிறதை வெளியே கிளப்பருக்கு வெளியே கொண்டு வருவதற்கு தான். The very purpose or the reason for the trial to come to us is to show us what is inside us. உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கு நான் வனாந்தரத்தில் நான் உன்னை கொண்டு போனேன். For you to understand what is in thine own heart, I have allured you to the wilderness. அப்ப சோதனைகள் எல்லாம் நம்முடைய கோபத்திற்கு, நம்முடைய எரிச்சலுக்கு, நம்முடைய பெருமைக்கு, நம்முடைய பரியாசத்திற்கு ஒரு மீட்டர் மாதிரி. And all the trials are like a meter to measure all the arrogance, all the haughtiness, the pride and anger which is inside us. அப்போ இத வச்சு நம்மை அளக்கணும். நம்ம எல்லாரையும் அளந்துட்டு இருப்போம். நம்ம using this we need to measure what condition are we in, but rather we will do this measurement on against others. அப்போ நம்முடைய உள் பகுதியை நம்ம கண்டுபிடிக்கணும். நாம எப்படி இருக்கிறோம் இந்த சோதனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். We need to measure using this trial of how our inside is. ஆண்டவர் அதை பார்க்கிறார், அதை நாமும் பார்க்க வேண்டும். God looks inside us and we should also learn to look inside us. மூன்றாவது சோதனையுடைய பேக் சைடு இருக்கு. Thirdly, there is a back end of a trial. அதாவது ஒரு சோதனையில நம்மால் பார்க்க கூடியாத ஒரு பகுதி இருக்கு. In a trial there is a portion which we cannot see. யோபுனுடைய லைஃப் எடுத்தா, considering the life of Job, அவருக்கு ஒரு பேக் சைடு, அவருடைய லைஃப்ல ஒரு பேக் சைடு இருந்தது. In his life there was a backside. அது என்ன பேக் சைடு? What is that backside? சாத்தானும் தேவனும் யோபு மேல பெட் வச்சிருக்காங்க. Both Satan and God himself, they cast a bet upon the life of Job. அது ஆரம்பிச்சதே ஆண்டவர் தான். என் தாசனாகிய யோபை நீ கவனிச்சியா? It was God who commenced this bet. Looking at Satan, he said, have you looked upon my servant Job? எவ்வளவு உத்தமமா இருக்கிறான் பாத்தியா? See how upright he is. அப்ப சாத்தான் என்ன சொன்னான்? What did Satan reply? அவனை சுற்றி, அவன் வீட்டை சுற்றி, அவன் எல்லா பொருளை சுற்றி வேலி போட்டிருக்கீங்க, அப்போ நல்லதா இருப்பான், கை வச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் எல்லாரும் தான் உத்தமமா இருப்பாங்க, எல்லாரும் தான் சோத்திரம் பண்ணுவாங்க. Why shall he not be upright if you have fenced around him, around his family, around all his materials? Then obviously he will be upright and he will praise you and he will say all praises to you. Lay your hands on him, only then you will know who he is. அவர் மேல கை வச்சு பாருங்க, அப்பதான் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். Lay your hands upon him, only then you will know what manner of man he is. அப்ப ஆண்டவர் சொன்னார், சரி நீ அவனை தொடாத, அவனுடைய பொருளை தொடு. Then the Lord gave permission to Satan, saying, okay, you can go and touch all the materials of Job, but not Job. இப்போ
2 முறை ஆண்டவர் வந்து என் தாசனாகிய யோபை கவனித்தாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 2 times the Lord says, have you observed my servant Job? அந்த 2 வசனங்களை வாசிங்க. Let's read the verse. 1:10 நினைக்கிறேன். ஏன்னா 1:8 1:7 யோபு 1 7 8 10 8. ஓகே. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? போதும். 2ஆம் அதிகாரத்துல திருப்பி இருக்கு. 3 2 3 2 3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? இந்த 2க்கு இடையில யோபினுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாமே செத்து போச்சு. Between the first conversation between God and Satan and the second one, all the belongings of Job and all the cattle, they all perished. யோபுடைய 10 பிள்ளைகள் ஒரே டைம்ல செத்து போயிட்டாங்க. All the 10 children of Job, they died in just a moment. அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் பெட் வைக்கிறார் சாத்தான் கூட. And before this, God cast a bet with Satan. என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? Have you considered my servant Job? அவன் உத்தமன் தெரியுமா? Do you know he is upright? அப்போதான் சாத்தான் சொல்றான், அவன் பொருள் மேல கை வை, அப்போதான் தெரியும் உத்தமனா இல்லையான்னு. Then he said, cast your hand upon him, only then you can understand whether he is an upright man. திடீர்னு ஒரு வேலைக்காரன் வரல, சார் சார் உங்க ஒட்டகம் எல்லாம் செத்து போச்சு. Suddenly one of his servant came running and shouting, saying, sir, all your camels, they have died. என்னாச்சு? What happened? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சாத்தான் கரெக்ட்டா டைமிங் போட்டு அடுத்தாள், சார் சார் உங்க கழுதெல்லாம் செத்து போச்சு. Just while they were yet in a conversation, another servant came running and shouting, saying, all your donkeys, they have perished. என்னப்பா சொல்ற? What happened? அது சொல்லிட்டு இருக்கும்போது மூணாவது ஆள், சார் உங்க ஆடுலாம் செத்து போச்சு. Just again when he was conversing with the second servant, a third person came and he said, all the goats, they have died. விளையாடுறீங்களா? Are you kidding? என்ன சொல்றீங்க? What are you saying? சொல்லிட்டு இருக்கும்போது, சார் உங்க பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க சார். Another servant came saying, sir, all your children, they died. என்ன பண்ணும் தெரியல. He doesn't know what to do. அப்ப மனைவி சொல்றாங்க, ஏய் இவ்வளவு நாள் உத்தமத்தை பாதுகாத்து டெய்லி காலையில பலி செலுத்தி 4 மணிக்கு எழும்ப என்ன வேஸ்ட், தேவனை தூஷித்த ஜீவனை விடு. Then his wife said, all these days you have been retaining your integrity, but of no use, just curse God and die. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு எல்லா உரிமை இருக்கு, நீ சொல்ற மாதிரி நான் பண்ண மாட்டேன். He said, it is God who gave everything to me and he took everything from me. He has all the rights, so I will not do what you are saying. இப்போ சாத்தானும் யோபும் ஆண்டவரும் அப்படியே யோபை கவனிச்சுட்டே இருக்கான், அவன் என்ன பேசுறான் அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறான். Both God and his host and Satan and his host, they were observing of what are the words spoken by Job. நீங்க நினைக்கிறீங்களா 2 பேரும் ஆண்டவரும் சாத்தானும் பெட் வச்சுட்டு பார்க்கலாமா அப்படி பெட் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு போய் யோபு கிட்ட, கை விட்டுறாத, நான் பெட் வச்சிருக்கிறேன், நாளைக்கு சோதனை வரும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லியிருப்பாரா? அவருக்கு அப்படின்னா இது என்ன பெட் அப்படின்னு சாத்தான் திருப்பி சொல்லியிருப்பான். Do you think after casting a bet with Satan, Jesus would have come to Job saying, oh Job, I have cast a bet upon you, please do not betray me, otherwise I'll have to lose before Satan. Then Satan will say, what kind of bet is this? அப்போ யோபனுடைய பார்வையில திடீர்னு காத்தடிக்குது, மிருகங்கள் சாகுது, பிள்ளைகள் சாகுறாங்க, அவருக்கு இந்த சாத்தானு ஆண்டவர் பெட் வச்சாங்க இதெல்லாம் யோபுக்கு தெரியாது. Suddenly in the sight of Job there was a great wind, some animals died, his children perished, and all these things are happening, but he doesn't know that there is a bet between God and Satan which is in the backside. ஆண்டவர் எட்டி பார்க்கறார், சாத்தான் எட்டி பார்க்கறார், என்ன பேசுறான் அந்த டைம்ல. அந்த மனைவி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லு அப்படின்னு சாத்தான் மனைவியை தூண்டி விட்டுறது, இதெல்லாம் யோபுக்கு ஒண்ணுமே தெரியும். இதுதான் பேக் சைடு. God is watching what is happening, what is Job speaking. Satan is also watching what he is speaking. He goes to Job's wife and provokes her, saying, speak some more stronger so that he can curse God. But all these things are happening between God and Satan, but Job doesn't know. This is called the backside. அப்போ யோபு வாயில தப்பே பண்ணல first time. In the first time when Job spoke through his words, he never did any mistake. ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். God won. இப்போ ஆண்டவர் திருப்பி சாத்தான் கிட்ட என் தாசனாகிய யோபை கவனித்தாயோ அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பார்? ஃபர்ஸ்ட் டைம் சொன்னும்போது என் தாசனை கவனிச்சாயா அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் டைம் இப்போ ஜெயம் எடுத்துட்டார்.
அந்த டோனே மாறி இருக்கும் ஆண்டவருக்கு. The- என் தாசனாகிய யோபை கவனித்தாயா, நம்ம இப்படி காட்டும் தெரியுமா? The first time, out of curiosity, God would have said to Satan, have you observed or considered my servant Job? But after Job 1 and all these things, then God triumphantly would have said to Satan, have you observed my servant Job? இப்போ நம்ம வாய்ப்பதறி எவ்வளவு பேசியிருக்கிறோம். ஆண்டவர் எத்தனை முறை நம்ம மேல பெட்டு வச்சிருக்கிறான்னு தெரியல. அவ எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்போம் ஆண்டவர், நம்ம நிறைய முறை அசிங்கப்படுத்தி இருப்போம். We have hastily spoken many words out of our mouth without understanding what we are speaking. We do not know how many times God would have cast a bet upon us and how many times we have made God to be ashamed before Satan. அப்போ ஆண்டவர் பார்க்கறாரு, சாத்தான் பார்க்கறான், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, இயேசுவை உயர்த்தணும் அப்படி நம்ம மைண்ட்லயே வந்திருக்காது. Both God is observing, Satan is also observing. We should not, by any words of our mouth, we should make God ashamed. All such thoughts would not even have come in our minds. அப்போ எத்தனை முறை ஆண்டவரை நம்ம தலகுனிய செஞ்சிருப்போம். How many times we would have made God to feel ashamed. அப்ப அந்த பேக் சைடை பற்றி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் நம்ம பார்த்துட்டு இருக்கு, நம்ம தெரியாம நம்ம செயல்படுறோம். There is a backside or a different world which is watching us all the time, constantly, but we do not have an idea about it and we keep on committing mistakes. இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது, When Jesus was hanging on the cross of Calvary, பிசாசும் பார்த்துட்டு இருக்கிறோம். Satan was also looking at. பெரிய ஒரு தீய சக்தியுடைய கும்பலே இருக்கு சிலுவையை சுற்றி, பைபிள்ல இருக்கு. In the Bible it's mentioned there's a big group of evil spirits, they were closely watching him. அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். Next week there is a homework. 22ஆம் சங்கீதத்துல எத்தனை மிருகங்களுடைய பேர் நம்ம வாசிச்சு சொல்லுங்க. Psalms 22 we have the names of different animals. You need to find out how many animals are mentioned there. இப்ப பார்க்காதீங்க. Do not see now. ஹோம்வொர்க், கிளாஸ் ஒர்க் இல்ல அது. It is not a classwork but rather homework. அந்த வீட்ல போய் பாருங்க. 22nd Psalm 22ஆம் சங்கீதத்துல எத்தனை மிருகங்கள் இருக்கு. Find out the number of animals mentioned in Psalm 22. அந்த மிருகங்கள் தான் இயேசுவை சுற்றி இருந்த தீய சக்திகள். These are the animals or the evil spirits which were surrounding Lord Jesus when he was hanging on the cross of Calvary. அப்போ சாத்தானும் பார்த்துட்டு இருக்கிறார், பிதாவும் பார்த்துட்டு இருக்கிறார். Satan is also watching, God the Father he is also watching. அவருடைய வாயிலிருந்து ஒரு தவறான வார்த்தை விடல. From his mouth not even one single word of mistake came out. அப்ப அந்த அதர்சனமான அந்த வெளிரங்கமான உலகத்துல இயேசு கேவலப்படுறாரு. In the outside world Jesus was put to open shame. இப்பதான் தெரியுது உன் பிரசங்கம் எல்லாம் வேஸ்ட், டூப்ளிகேட் ஆண்டவர் ரட்சகராம், இஸ்ரவேலின் ராஜாவாம், சும்மா அப்படிலாம் பரியாசம் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. Just now we can understand what your sermon is all about, nothing but waste. You call yourself as a king of Israel, all useless things, and they were mocking at him like that. அப்ப வெளியே உள்ள புறம்பான ஃப்ரண்ட் சைட பார்த்தா இயேசுக்கு பயங்கர அவமானம். And when you look at the front side, Jesus has to undergo much shame and reproach. இன்சைட பார்த்தா இயேசு பூர்ணமா இருக்கார், ஒரு தப்பு கூட இல்ல. Looking inside Jesus, he is perfect. There is not even one small sin. பேக் சைடை பார்த்தா அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல், அந்த தீய சக்திகளின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னு பைபிள் இருக்கு. When we look into the back side, he overcame all the principalities and dominions, bringing them out to the open shame, and he emerged victorious, says the Bible. அப்போ நமக்கு சோதனையுடைய பின்பகுதியை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லைன்னு சொன்னா நமக்கு முன்பகுதி ரொம்ப முக்கியமாயிடும். அவங்களுக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என் மானமே போச்சு, தனியா கூப்பிட்டு திட்டி இருக்கலாமே, 4 பேர் மத்தியில் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி எல்லாம் நம்ம சொல்லி அதனுடைய உணர்வுல நம்ம ராங் ரியாக்ஷன் பண்ணி பின்பகுதியில தேவனை வெட்கப்படுத்திடுவோம். When we do not have proper vision or an idea about what is happening at the back side, we will give importance to what is happening at the front side, saying they spoke to me like that in front of so many people and put me to shame, and giving more importance to that, we will lose a vision or idea about the back side, and we will lose inside. அப்போ 2 காரியம், முக்கியமான காரியம். Therefore 2 important things. நீங்க சோதிக்கப்படும்போது, when you are going through trial, எக்ஸாம்ல ஃபெயில் ஆவறீங்க, you are failing in an exam, 10 இன்டர்வியூல ஒரு வேலையும் கிடைக்கல, even after attending 10 interviews you have not got a job. சமீபத்துல ஒரு வாலிப பிள்ளை சொன்னா, நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன், இது என்னுடைய 57வது இன்டர்வியூ அப்படின்னு சொன்னா. Recently a young girl said, I am going to an interview, this is interview number 57. அப்போ
அப்படி சோதனைகள் வரும்போது when such trial comes, நம்ம 51 52 57 கவுண்டிங் பண்றதை விட்டுட்டு எனக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிட்டேனா, ஆண்டவர் மேல சலிப்பு வந்துருச்சா, instead of counting 51, 52 or 57, we should look inside whether I am become weary, I have fainted, I have lost my faith on God. அப்போ அதான் இன்சைட், அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். We need to examine our inside. எனக்குள்ள எவ்வளவு கோபம் வருது, how much anger I have in me, எனக்குள்ள எவ்வளவு அவிசுவாசம் வருது, how much unbelief I have in me. அதை நம்ம பார்க்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். We need to find this out, and this is what God expects out of us. அப்பதான் வளருவோம். Only then we can grow. அப்போ அடுத்தது செகண்ட் திங், பேக் சைட்ல தேவன் என்னை பார்க்கிறார், சாத்தான் பார்க்கிறார். நான் சொல்ற வார்த்தை, என்னுடைய ரியாக்ஷன்ஸ் ஆண்டவரை உயர்த்துதா என்ன பிசாசை உயர்த்துதா? Second thing, we need to have an idea or a knowledge about what is happening in the backside, where God and Satan both are observing us very keenly, and whether I'm going to exalt God or I'm going to please Satan. அப்போ தேவன் நமக்கு அதற்கேற்ற ஒரு ஞானத்தை தர வேண்டும். God should give us a relevant knowledge according to that. நெக்ஸ்ட் ட்ரையல், அடுத்த சோதனையை சந்திக்கும் போது இந்த ஞானத்தை கர்த்தர் தரணும். Next trial which we are going to face in our life, God should give us this wisdom. நம்முடைய ரியாக்ஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். Our reaction should be appropriate. பிசாசு பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நம்ம தப்பான ரியாக்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. That we might please Satan and make him happy, there should not be any wrong reactions in our life. எனக்கு ஒரு பையன் தெரியும். I know a boy. அவன் ஒரு ஏதோ ஒரு சேல்ஸ் ரெப்பா இருந்தான், போன்ல சேல்ஸ் ரெப்பா இருந்தான். He was a sales representative and a telecaller. அப்போ அந்த டெலிகாலிங் பண்ணும்போது பொய் சொல்லணும். And while doing a telecalling, he need to say a lot of lies. அப்ப இவர் ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த அடுத்த ஆள் நபர் பேசுறதான அந்த வார்த்தையில ஸ்பீக்கர்ல வெளியில கம்பெனிக்கு கேட்கும். And when he is speaking to a customer and other people in the office, they can overhear their conversation. அப்ப இந்த பையன் பேசுறது வந்து பொய் சொல்லி அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்தி இவங்களுடைய ப்ராடக்ட்டை பை வாங்கணும். This boy has to during his telecall convince the person to whom he is speaking by speaking a lot of lies, convince and make him to buy the product. அப்போ யாராவது இவன் வந்து சொல்ற பொய்ல சரிங்க நான் வாங்குறேங்க அப்படின்னு சொன்னா போன் வச்ச உடனே பின்னாடி கேக்குறவங்க எல்லாம் கை தட்டுவாங்க. பொய் சொல்லி ஏமாத்திட்டு வெரி பரவாயில்லையா, ரொம்ப சக்சஸ் அப்படி. During the conversation, when he would convince a customer by speaking lies and make them to buy a product, all the people who are listening behind him, all his colleagues in the office, they will clap hands and say you have done a good job. இது மாதிரி நம்ம வந்து கெட்ட வார்த்தை பேசும்போது, ஒரு டபுள் மீனிங் உள்ள ஒரு ஜோக் அடிச்சுட்டு 10 பேரை சிரிக்கும் போது நம்ம ஹீரோ மாதிரி இருப்போம், பின்னாடி 10 பிசாசு கை தட்டிட்டு இருக்கும், பரவாயில்ல நீ என் சைடுல வந்துட்ட அப்படி. Likewise, when we speak some unwanted filthy words or speak words with a double meaning, others will appreciate. We will do all these things here, but behind us there will be 10 evil spirits. They will be clapping their hands. இதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம வந்து அந்த பேக் சைடுல ஃபூல் ஆயிடக்கூடாது. இங்க ஹீரோ ஆயிடுவோம். நம்ம உலகத்துல 10 பேரை சிரிக்க வச்சுட்டு நம்ம வந்து பொய் சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு ரவுடித்தனம் காட்டிட்டு ஸ்டைலா இருந்துட்டு ஏசபெல் மாதிரி இருந்துட்டு ஆனா பின்னாடி பிசாசு சிரிச்சிட்டு இருப்போம். Showing all of fashion before others, like Jezebel, and doing all things heroic and getting an appreciation on the front side, but we will become fools on the back side because Satan will appreciate us. எனக்கு தெரியும் ஒரு வாலிப பிள்ளை. There was a young girl. நான் வாலிபனா இருக்கும்போது when I was a young boy, அவ சொல்றா I'm going to go walking and let myself be seen அப்படினு. And she said I'm going to go walking and let myself be seen. நான் நடையாய் சென்று மற்றவர்கள் என்னை பார்க்கும்படிக்கு என்னை நான் காண்பிக்க போகிறேன் என்று சொன்னார். வாலிபர்களுடைய பாஷையில பார்த்தா சைட் அடிக்க போவாங்க. ஆனா இந்த பிள்ளை சொல்றது மற்றவனை சைட் அடிக்கிறதுக்கா நடக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. And in the language of young people, this girl is going out in order to show herself out for the other boys to look at her. இவளுக்கு தெரியாது, மத்தவங்க பாப்பாங்க, இவளுக்கு பின்னாடி 10 பாம்பு ஆடிட்டு இருக்கும். வெரி குட், அப்படியே போ. She doesn't know, others will look at her, but behind her there will be 10 serpents or dragons. They will go behind her saying this is very good, what you are doing is very nice. அப்போ சோதனையினுடைய பின்பகுதி நமக்கு தெரியணும். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடி ஒரு ஆவி நின்னுட்டு இருக்கும்.
we should understand what is going on our backside, because when we commit every mistake, there will be one evil spirit behind. நம்ம இங்க ஹீரோ மாதிரி எல்லாரையும் நம்ம பார்த்து சிரிக்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி சில காரியங்களை செஞ்சிருவோம். ஆனா பின்னாடி 10 பிசாசுக்கு அடிமையாயிடும். We will do something heroic at the front side for other people to appreciate and encourage us, but behind us there will be another 10 Satan following us. உலகத்தில் இருக்கிற சினிமா நடிகர்களை எடுத்துக்கொள்ளுங்க. Consider all the actors and actresses of cinemas. அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. They have a lot of fans. ஆனா அவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேய் இருக்குன்னு தெரியுமா? Do you know how many evil spirits are behind them? ரசிகர்களுக்கு பின்னாடி இல்ல, அந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு பின்னாடி எத்தனை பிசாசு உள்ள இருக்கு. Not behind the fans, but rather behind the actor and actress there will be lot of demons. அப்ப நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய சோதனையில பின்பகுதி என்ன, உள்பகுதி என்ன, இதெல்லாம் தான் ஞானம். Knowing about what we are, what are the trials we are facing, what is on the front side, inside us, and what is going on the back side, knowing about this is the wisdom. ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், once a godly man said like this, ஒரு ஆக்ட்ரஸுக்குள்ள, ஒரு நடிகைக்குள்ள ஒரு பிசாசு உள்ள புகுந்து, ஒரு இச்சை நாவி புகுந்து, ஒரு ஆக்ட்ரஸ் மூலமா ஒரு ஆவி 1000 வாலிபர்களை வசீகரிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாமா? And an evil spirit will enter inside an actress. It is a spirit of lust. Just through this one actress, it will observe or attract another 1000 evil spirits. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். So how careful we should be. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. சோதனையினுடைய உள்பகுதியாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கவும், சோதனையுடைய பின்பகுதி காணாமல் இருக்கிற அதர்சனமான உலகத்தில் தேவன் பார்க்கிறார், தூதர்கள் காண்கிறார்கள், பிசாசு கண்டு கொண்டிருக்கிறான். இதை புரிந்து கொள்ளக்கூடியதான ஞானத்தையும் பிரகாசமான மனக்கண்களையும் கர்த்தர் தர வேண்டும். Knowing what is happening inside us, doing a trial inside our heart, and knowing what is happening at the backside, how God is observing us, how Satan is observing us, and how the angels of God, they are also observing us, that we should get a wisdom, and inner man's eye should be enlightened. எத்தனை வாலிபர்களுக்கு அந்த ஞானம் வேண்டும்? How many of the young people do need such a wisdom? நம்ம மைண்ட் பல நியாயங்கள் எல்லாம், எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லும். இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுமா? Our mind will speak lot of things in order to justify and say many things as an excuse. What is wrong in that? Why should I obey for each and everything? எனக்கு அப்படி ஒண்ணும் தப்பா தெரியல. I don't feel that this is wrong. அது இல்ல விஷயம். This is not a matter. பின்னாடி 10 பேய் கை தட்டுதா இல்லையா, அதுதான் விஷயம். The matter is if there are 10 demons behind us clapping our hands and encouraging us. நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ஜாலியா இருக்கணும், அதுக்காக நம்ம வரல இந்த சர்ச்சுக்கு. ஆண்டவர் சந்தோஷப்படுத்த தான் வந்திருக்கிறோம். We are coming here to this church not to make ourselves happy, but rather to make God happy. வாலிபர்களே, உங்களுடைய லைஃபின் முடிவில் உங்களை சேர்க்க பிசாசு வரக்கூடாது, ஆண்டவர் வர வேண்டும். Young people, at the end of your life, in order to gather up your spirit, Satan should not come, rather God should come. எத்தனை வாலிபர்கள் இதற்காக உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many of the young people among you are going to surrender your body, soul and spirit to God? சோதனையை சந்திக்கும் போது என்னை தான் நான் ஆராய்ந்து பார்க்க போகிறேன், மற்றவர்களை நான் பார்க்க போகிறது இல்லை. When I'm going through a trial, I'm going to examine my inside and not going to look at others. தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வு எனக்கு வேண்டும். I need the understanding that God is watching me. நான் செய்கிற பிசாசை வெட்கப்படுத்த வேண்டும், அவனை உயர்த்த கூடாது. And whatever I do should put Satan to shame, rather it should not exalt him. இந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. Those who say I need such a wisdom, please put up your hands. இந்த வாலிபத்தில் தானே கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தர வேண்டும். The Lord should give this wisdom for our young life. இப்பொழுதே கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தர வேண்டும். The Lord should give this wisdom right now itself. நாளைக்கு நான் சோதிக்கப்படுவேன் என்றால் நான் என்னை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் ஞானத்தை தர வேண்டும். Even if I am being tried tomorrow itself, I should have the understanding to examine myself. நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக, என்னுடைய பிரதிக்கிரியைகளின் மூலமாக இயேசுவின் நாமம் தான் உயர்த்தப்பட வேண்டும். And whatever words I speak and every reaction when I undergo to the trial, only the name of the Lord Jesus should be glorified. கரங்களை உயர்த்தி அந்த ஞானத்திற்காக நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Keeping our hands up in order to receive that wisdom, let us keep praising God for some time. பிசாசை வெட்கப்படுத்துகிற ஞானம். It is a wisdom that will put Satan to shame. பரிசோதனை செய்யக்கூடிய ஞானம். It is a wisdom that we can examine ourselves. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். For which let's praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நாம்
ஒரு சிம்பிளான பாட்டை நாம் பாட போகிறோம். ஒரு கோரஸ். We are going to sing a simple song. I surrender all. I surrender all. தமிழ்ல ஒப்புவிக்கிறேன். நேச ரட்சகா, நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் பலவீனர், ஞானமற்றவர்கள், குருடர்கள், மூடர்கள். ஆனால் இப்பொழுது நீர் உம்முடைய ஞானத்தை தந்திருக்கிறீர். சோதிக்கப்படும் பொழுது உம்மை தூஷிக்காமல், சாத்தானை மகிமைப்படுத்தாமல், எங்களை ஆராய்ந்து பார்க்க ஞானம் தந்து சோதனைகளில் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இந்த வாலிபர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.